சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைக்க முடியாமல் தடுப்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த விடுதலை சிறுத்தைகள் சார் காரணம். அவன் பழி யார் மேலே போடுறாங்க? பாரதிய ஜனதா கட்சி மேலே போடுறாங்க. இது என்ன நியாயம் சார்? தாவேக்காவுக்கு 108 எம்எல்ஏ வென்றிருக்காங்க. அவங்க தான் தமிழர்களுடைய மிகப்பெரிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவங்க ஆட்சி அமைக்க கவர்னர் சந்திக்கிறாங்க. கவர்னர்கிட்ட போய் அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் 108 எம்எல்ஏக்கள் பட்டியலையும் இவர்கள் ஆதரவு பெற்று வாங்கிய காங்கிரஸுடைய 5 எம்எல்ஏ பட்டியலும் சேர்த்து 113 எம்எல்ஏ பட்டியல் கொடுக்குறாங்க. ஆளுநர் சொல்கிறார், நீங்கள் 108, நீங்கள் கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் 5, 118க்கு மற்ற என்ன ஆதாரங்கள் இருக்கிறது, வேறு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஆதரவு தர்றாங்க, அதற்குரிய படிவத்தை கொடுங்கள், பட்டியலை கொடுங்கள், ஆதாரத்தை கொடுங்கள் என்று தாவேகா கட்சியுடைய தலைவர்கிட்ட கேட்குறாரு. அவங்க அதற்கு என்ன சொன்னார் நமக்கு தெரியாது. அவங்க கம்யூனிஸ்ட் ஆதரவு தருவாங்கன்னு சொன்னாங்களா, அல்லது விடுதலை சிறுத்தைகள் தருமன்னு சொன்னாங்களா, அல்லது எங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மெஜாரிட்டி காமிக்கிறோமா அல்லது சொல்கிறோன்னாமா என்னன்னு சொன்னால் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன நடந்துன்னு தெரில. ஆனால் ஆளுநருடைய குறிப்பு என்ன சொல்லுது? நாங்கள் 118 எண்ணிக்கையை கொடுங்கள், உங்களை உடனே நான் ஆட்சி அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கும்போது காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, விசிகா இந்த 3 பேரும், இந்த கமலஹாசன், ஒரு சில அறகுறை கட்சிகள், லெட்டர்பேட் கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க? திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக வராமல் தடுக்கிறது பாஜக கட்சி அப்படின்னு ஒரு பொய்யான கூட்டம் சொல்கிறாங்க. சார், அவர் 108 இருக்குல்ல, 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. அவர் 5ஆம் தேதி காலையிலேயே காங்கிரஸுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, 2 கம்யூனிஸ்டுக்கு மெயில் அனுப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் கொடுங்கன்னு. 5ஆம் தேதி பெற்ற இமெயிலை வைத்து, கடிதத்தை வைத்து 6ஆம் தேதி காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் முடிவெடுத்து 5 எம்எல்ஏக்களையும் தாவேகாவுக்கு அனுப்பி ஆதரவு லெட்டருக்கும் கொடுத்தாச்சு, சந்திச்சுட்டாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்ன லெட்டர் கொடுக்கல. இவங்கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க. இவங்க பதில் சொல்லாமல் பழியை தூக்கி பிஜேபி மேலே போடுறாங்க. பிஜேபி என்ன சொல்லிச்சு? காட்சி அமைக்கணும்னு சொன்னாங்களா? பாஜகவுடைய ஒரு எம்எல்ஏவுடைய ஆதரவு கேட்டாங்களா? அல்லது இவர் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேணும்னு சொன்னாங்களா? அல்லது நீங்கள் ஆட்சி அளிக்க சொன்னாங்களா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. இதற்கு என்ன சொன்னீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய அடிமைன்னு சொன்னீங்க. நீங்கள் தோத்து போயிட்டீங்க. அப்போ என்ன சொன்னீங்க? பாஜகவினுடைய பி டீம் விஜய்ன்னு சொன்னீங்க. அதுவும் பொய்யாகி போச்சு. நீங்கள் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டுனீங்க. டெல்லி ஜெயிச்சிடுச்சு, தமிழ்நாடு நீங்கள் தோற்று போயிட்டீங்க. இந்திய கூட தோற்று போச்சு. ஏதோ ஒரு மத சார்பை கொண்டு போய் சொல்கிறீங்களா, அதுவும் தோற்று போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வேறு வழி இல்லாமல் மறுபடியும் இதுக்கு பாஜக காரணம்ட்டு நீங்கள் ஒரு திரும்ப தூக்கி போடுறீங்க. சார், நீங்கள் உங்களுக்கு உண்மையான அக்கறையும் அர்ப்பணிப்பும் இருந்தால் நீங்கள் 5ஆம் தேதியே திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும், கடிதம் கொடுத்துருக்கணும். எப்படி காங்கிரஸ் கொடுத்தோ அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை செஞ்சு கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்காம நீங்கள் காலங்கள் நெக்ஸ்ட் 8ஆம் தேதி, 6ஆம் தேதி, 5ஆம் தேதி லெட்டர் வந்திருக்கு. 3 நாட்கள் ஆயிருக்கு. 3 days, 72 மணி நேரம் ஆயிருக்கு. நீங்கள் இன்னும் பதில் சொல்ல. 8ஆம் தேதி நீங்கள் 7ஆம் தேதி நீங்கள் அவசரம் சொன்னீங்க, ஒத்தி வச்சுட்டீங்க. கம்யூனிஸ்ட் இணைந்து பணியாற்றுன்னு சொன்னீங்க, பதில் சொல்லலை. அவங்க கட்சிக்காரங்க உங்களை நேரில் வந்து சந்திக்கிறாங்க, பதில் சொல்லலை. ஆனால் நீங்கள் 3 நாளாக 72 மணி நேரமாக காலம் கடத்திட்டு திரு விஜய் அவர்களை தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக இந்த திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு மாற்று கட்சி ஆட்சி அமைக்க நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள். யாரு? கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்டும், திரு வீரபாண்டியன், திரு சண்முகம், திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், இந்த 3 பேர் தான் தடையாக இருக்கிறீங்க. நீங்கள் 3 பேரும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருவார். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் ஏன் ஓடி ஒழிக்கிறீங்க? நீங்கள் ஏன் காலம் கடத்துறீங்க? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. நீங்கள் ஏதோ உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒன்றிணைந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். முடிவெடுக்காமல் நீங்கள் வேண்டுமென்றே காலம் கடத்துகிறீர்கள். தமிழகத்தினுடைய வெற்றி கழக ஆட்சி அமையாமல் தடுக்கிறீர்கள். இதான் மக்கள் சொல்கிறாங்க சார். இதான் மக்கள் கணிக்கிறாங்க சார். இது பாஜகவுடைய ஒரு எம்எல்ஏ ஒன்றும் செய்ய முடியாது. பாஜக ஒன்றும் செய்யவும் முடியாது. உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அமைதியாக வெடிக்க பார்க்குறாங்க பாரதிய கட்சியுடைய தலைவர்கள் எல்லாருமே.
அனைத்து இந்திய கட்சியுடைய தலைவர்களும் வேடிக்கை பார்க்குறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, என்ன செய்வது என்று தெரியாமல். ஆனால் ஆட்சி பீடத்தை அமைக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம். அதற்கு சப்போர்ட் இருக்க வேண்டியது காங்கிரஸ் சப்போர்ட் கொடுத்தாங்க. அவர் தோற்று போனவர் அடுத்து ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற செல்ல பிறந்தகே லெட்டர் கொடுத்தாரு. நீங்கள் ஏன் லெட்டர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஏன் ஆதரவு சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஏன் காலம் கடத்துறீங்க? மக்களை திசை திருப்புறீர்கள். நீங்கள் ஆதரவும் அந்த கடிதத்தையும் கொடுத்தா 5ஆம் தேதியே பதவி இருப்பாங்க சார். 5ஆம் தேதியே தமிழக வெற்றி கழகத்துடைக்கு மெஜாரிட்டி வந்திருக்கும். 7ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்திலே பதவி பிரமாணம் எடுத்து இன்று முதலமைச்சராக இருப்பார். தடுக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும். ஏதோ இவர்கள் பின்னணியில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வராமல் தடையாக இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்று அவர்கள் இணைந்து வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏதோ சதி செய்கிறார்கள். இந்த சதி வலையில் திரு விஜய் அவர்கள் வீழ்ந்துவிடக்கூடாது. அதனை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இவர்களை நம்பியிருந்தால் எந்த நல்ல முன்னேற்றமும் வருமா என்பதை தெரியவில்லை. திரு விஜய் அவர்கள் மாற்றி யோசிக்க வேண்டும். இந்த விடுதலை சிறுத்தைகளோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ உங்களுக்கு ஆதரவு தர மாட்டார்கள். இவர்கள் சீன் போடுகிறார்கள், இவர்கள் நடிக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி பாருங்கள் சார், கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இப்போ ஆளுங்கட்சியாக இருந்து இப்போ தோற்று எதிர்கட்சியாக போகிறாங்க. சரி, தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துச்சு, காங்கிரஸ் ஆட்சியில் வரப்போகுது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வருமா? வர முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? தாவேகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 3 கூட்டணி அமைச்சு செயல்பட முடியுமா? டெல்லியில் 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் 4 எம்பி இருக்கிறாங்க. 4 எம்பி கம்யூனிஸ்டில் இருக்கிறாங்க. திமுக ஆதரவு பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. டெல்லியில் ஒரு மசோதாவோ ஒரு சட்டமோ ஒரு புதிய மசோதா வரும்னா அதை இவங்களை எதிர்க்கணுமா ஆதரிக்கணுங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இப்போது தாவேகா காங்கிரஸும் விடுதலை கம்யூனிஸ்டும் ஒன்றா சேர்த்தாங்கன்னா எந்த மசோதாவை எப்படி எதிர்ப்பது என்று சிக்கலாகிடும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழகத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லை. அவள் இருக்கிறதே 4 எம்எல்ஏக்கள், 4 எம்பிக்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறது 4 எம்எல்ஏ. டெல்லியில் 4 எம்பி, தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ. இந்த 4 எம்எல்ஏ வச்சு இவங்க முழுமையான ஆதரவை கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் இவர்கள் வெளியில் இருந்து தான் ஆதரவு தர முடியும். இவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரும்போது விடுதலை சிறுத்தை கட்சிகள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? அவர்களும் வெளியிருந்து ஆதரவு தர போகிறார்களா அல்லது விடுதலை சிறுத்தைகள் உள்ள போகிறதான்னு தெரியாது. என்னை பொறுத்தவரை, மக்களை பொறுத்தவரை நீங்கள் திசை திருப்புறீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும். திரு விஜய் அவர்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியலை உருவாக்க, ஒரு மாற்று அரசியலை உருவாக்க, ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க முனையும் போது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தடையாக இருக்கின்றன. மக்களே, நீங்கள் தான் எஜமான்கள், நீங்கள் தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திரு விஜய் அவர்களை தடுப்பது பாரதிய ஜனதா கட்சியா அல்லது விடுதலை சிறுத்தைகளா அல்லது கம்யூனிஸ்டா என்பதை நீங்கள் தான் எஜமான்கள், நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உங்கள் முன்னாடியே அந்த பணியை விட்டு விடுகிறோம். நன்றிகள் பல.